ஏன் 50 வருஷமாக ஃபீல்டில் டாப்லேயே நிற்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி வரல. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த இளைய தலைமுறை இயக்குநர்களோட ஒர்க் பண்ணும்போது அவர் தன்னையும் மாற்றிட்டு இதுக்கு முந்தைய படங்கள்லேருந்து மாறுபடுன்னு சொல்லி ஒவ்வொரு 10 இயர்ஸ்க்கும் மாறுபட்டு நடிக்கிறார். அது அவருடைய சக்ஸஸுக்கு முக்கியமான காரணம். தளபதி திரைப்படம் இந்தியா முழுக்க டெக்னிக்கலாக திரும்பி பார்க்க வச்ச ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். ஸோ நிறையா வகையில் அந்த படத்துக்கு ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் இருக்குது. அதை மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அதை கரெக்டாக அவர் பர்த்டே அன்னைக்கு முதல் நாள் நைட்டு போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஜோதியா அவங்களுடைய கதாபாத்திரத்தை முன்னெடுப்படுத்தின ஒரு கேரக்டர் நேம் வச்சு நடிக்கிறாரு. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, இண்டஸ்ட்ரி ஹிட்டு. ஸோ இதுதான் அவர் சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம். காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறார். நல்ல கதை, என்னை விட இன்னொரு ஹீரோயின் ஃபீமேல் கேரக்டருக்கு வந்து சூப்பரான கேரக்டர் அப்படின்னு ஓகேன்னு சொல்கிறார். யார் நடிப்பா சொல்லுங்கள்? வேர்ல்டு வைடு கோலிவுட்டுக்கு பெரிய மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்தது ரஜினி. இப்போ வரைக்கும் டாப்பில் இருக்கிறது ரஜினி. ஸோ இந்த நம்பர் 1 விஷயம் அவங்க இப்போ பேசுறதுன்னு நினைக்கிறேன். 74 வயசில் யாருங்க அப்படி நடிப்பாங்க ஓகே. 2 படம் பம்பர் ஹிட் ஆகும் போது நல்ல படங்க கூட முன்காலம் சட்டம் கேட்கல மாட வச்ச தேவங்களான தமிழக மக்கள் இதுதான் சார் சாவுறாங்க. ஐயோ ஐயோ எங்களுடைய எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. சார் வணக்கம். சார் வணக்கம். சூப்பர் 1 ரஜினி இந்த ப்ரோக்ராமுக்காக நீங்கள் ரஜினி சாரை பற்றி பேச வந்திருக்கீங்க. முதல்ல எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ. சொல்லுங்கள் சார், முதல்ல நீங்கள் ரஜினி படங்கள் பார்த்த அனுபவம் எப்படி இருந்து ரஜினியை லைக் பண்ண ஆரம்பிச்சிங்க? எப்போதுலேருந்து ரஜினி லைக் பண்ண ஆரம்பிச்சிங்க? பிறந்ததுலேருந்து தலைவர் ஃபேன் தான். அப்போ இருந்து சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி கையை பிடிச்சி தூக்கி கை குழந்தை தூக்கி போவாங்களே, அப்போயே தலைவர் படம் பார்த்துட்டு பயங்கரமாக ஃபேனு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கதாவசன கேசட் வரும். அப்போ அப்பா வந்து வீட்டில் போட்டுவிடுவார். ரஜினி கதாவசனா அப்படி உட்காந்து கேள்வி பார்த்துட்ருப்பேன். பயங்கரமாக பார்த்துட்ருப்பேன், கேட்டுட்ருப்பேன். அதுக்கப்புறம் தேட்டரில் பார்த்த முதல் படம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமா தனியாக தேட்டருக்கு போனது அப்படின்னா தளபதி. திண்டுக்கல்லில் நாகா லக்ஷ்மி, ஆமாம் லக்ஷ்மி தேட்டரில், பெரிய தேட்டரு. அதில் வந்து தளபதி, நாகா வந்து சின்னது ஏசி, அதில் வந்து குணா போட்டிருக்காங்க. 3 நாள் டிக்கெட்டே கிடைக்கல. இப்போ தான் ரெசர்வேஷன்லாம், அப்போல்லாம் க்யூவில் நின்று தானே வாங்கணும். இப்போ ஸ்கூல் கட் அடிச்சுட்டு தளபதி படம் 2ஆவது நாள் 3ஆவது நாள் ஸ்கூல் கட் அடிச்சுட்டு போய் பார்த்த ஒரு அனுபவம் இருக்குது. அது பயங்கரமான ஒரு கிரேஸியான மூமெண்ட். இவ்வளோ கூட்டம் வருமா? ஏன்னா அதுக்கு முன்னால் வீட்டில் கூப்பிட்டு போயிருப்பாங்க. பட் ஒரு நார்மலாக பசங்களோட போய் டிக்கெட் எடுத்து பிரம்மாண்டமாக அப்படி பார்த்ததுன்னா தளபதி திரைப்படம். அதை மறக்கவே முடியாது லைஃப்பில். தளபதி பற்றி சொல்கிறதா நான் ஒரு விஷயம் நிறையா இதில் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் அவருடைய ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங்கில் வந்து மாறுதல் இருக்குன்னு சொல்லி. 70s ஒரு மாதிரி வில்லன், அதுக்கப்புறம் ஹீரோ ஆனார். 80s பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும். கரெக்டாக 91 அந்த 90களில் தலைவர் ரஜினி சார் நடித்த படங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி உச்சாணி கும்பில் போய் தூக்கி வச்ச திரைப்படங்கள். தளபதியாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், மன்னன், அதுக்கப்புறம் வீரா, பாஷா, படையப்பா அப்படின்னு சொல்லி ஓவராலாக பெரிய லெவலில் ஒரு வேர்ல்டு மார்க்கெட் ஓப்பன் பண்ணி விட்ட படங்கள். அகைன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2000 ஒரு கேப் விட்டுட்டு 2002 பாபா ஃப்ளாப் ஆனாலும் சிவாஜியில் சந்திரமுகியின் சிவாஜி, அகைன் 2010 எந்திரன், அதுக்கப்புறம் அகைன் 2013 வந்து கபாலி. இப்படி ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் அவருடைய பேட்டர்னே மாற்றிப்பார். ஏன் 50 வருஷமாக ஃபீல்டில் டாப்லேயே நிற்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி வரல. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த இளைய தலைமுறை இயக்குநர்களோட ஒர்க் பண்ணும்போது அவர் தன்னையும் மாற்றிட்டு இதுக்கு முந்தைய படங்கள்லேருந்து மாறுபடுன்னு சொல்லி ஒவ்வொரு 10 இயர்ஸ்க்கும் மாறுபட்டு நடிக்கிறார். அது அவருடைய சக்ஸஸுக்கு முக்கியமான காரணம். அதில் தளபதி ரொம்ப ஒரு முக்கியமான படம். ஏன்னா இப்போது தளபதி ரீரிலீஸ் பண்ணுறாங்க, டிஜிட்டலைஸ் பண்ணி. நடுவில் ஒரு தடவை பண்ணாங்க, பட் ஒய்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக ஒரு பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. பர்ஃபெக்ட் டேட் கூட, கரெக்டாக வியாழக்கிழமை வருது, ஒரு ப்ராப்பர் வீக்கெண்டு. அதே மாதிரி தளபதி பற்றி சொல்கிறதா இருந்தால் பொதுவாக கமல் சார் வந்து ரொம்ப வித்தியாசமானவர். நிறைய டெக்னிக்கல் நிறைய விஷயம் கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. தளபதி பார்த்தீங்கன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் கலர் பேலட் வச்சு ஒர்க் பண்ண முதல் இந்திய திரைப்படம்னா தளபதி திரைப்படம் தான். ஏன்னா அவங்க ஷூட் பண்ணதே மதியத்துக்கு முன்னால் ஷூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 4 o'clock, அதாவது சன்ரைஸ் சன்செட் எக்ஸீரியர் ஷாட் ஃபுல்லி இப்படி தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. படம் முழுக்கவே ஆரஞ்சு அண்ட் எல்லோ டோனில் தான் படம் வரும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா தளபதி படம் வந்து அந்த சூர்யா அப்படிங்கிற ஒரு இளைஞனுடைய கோவம் தான் படம். அவன் எப்போவுமே கோவமாக இருப்பான், சிரிக்கவே மாட்டான். படத்தில் பார்த்தீங்கன்னா சிரிக்கவே மாட்டார் தலைவர். ஒரு 2 இடத்துல சிரிச்சிருப்பார். நண்பன் மம்மூட்டி வந்து பார்த்தீங்கன்னா தேவா வந்து அவர் கலாய்ப்பார் லவ் விஷயத்தில், அப்போ சிரிச்சிருப்பார். அப்புறம் சோபனா மேடம் வந்து ரஜினி சாரை பார்த்து கேள்வி கேட்பாங்க, பேர் என்ன அப்படின்னு கேட்டால் சிரிச்சுட்டே தளபதி அப்படின்பார். இதுதான் மொத்த படத்துலையும் 2.5 மணி நேரத்தில் அந்த சூர்யாங்கிற கதாபாத்திரம் சிரிச்சது. அது ஒரு சின்ன ஸ்மைல் தான்.
படம் முழுக்க ஒரு கோவக்கார இளைஞனாக வந்திருப்பார். ஸோ இப்போ நிறையா பேசுகிறோம் இல்லையா, கலர் பேலட், ஒரு படம் உருவாகும் முன்னாடி என்ன மாதிரி காஸ்டியூம், பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், கலர் பேலட், இதெல்லாம் எந்த விதமான டெக்னாலஜி இல்லாமல் ஃபிலிம்லேயே. ஸோ மணி சார், சந்தோஷ் சிவன் காம்பினேஷனில் ரஜினி சார் நடித்த தளபதி திரைப்படம் இந்தியா முழுக்க டெக்னிக்கலாக திரும்பி பார்க்க வச்ச ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். ஸோ நிறையா வகையில் அந்த படத்துக்கு ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் இருக்குது. அதை மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அதை கரெக்டாக அவர் பர்த்டே அன்னைக்கு முதல் நாள் நைட்டு போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே கூஸ்பம் சார். ரஜினியோடைய இந்த சினிமா மோகம் ரசிகர்களிடையே எப்படி ஏற்படுது? ஏன்னா இங்கே பல நடிகர்கள் இருந்திருக்காங்க, ரஜினி மீது மட்டும் ஏன் அந்த மோகம் இந்த ரசிகர்களுக்கு? மேக்ஸிமம் அவர் நடிக்கிற கேரக்டர்லாம் பாருங்களேன், நம்மளுடைய வெளிப்பாடாக தான் இருக்கும். ஒரு காமன் மேனுடைய ஒரு கோவமாக இருக்கும், இல்லை அவன் வேலை பார்த்த ஒரு ஆட்டோக்காரனா, ஒரு பால்காரனா, இல்லை ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலி மேனாக நடிச்சிருப்பார். மேக்ஸிமம் அவர் படங்கள் எல்லாமே பார்த்து நம்ம ரிலேட் பண்ணிக்கலாங்க. ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி அவரை நம்ம வந்து ஒரு கேரக்டராக சூப்பர் ஹீரோ பார்க்குறோம். பட் அவர் நடிக்கிற அந்த ரோல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு இது பண்ணுற மாதிரி இருக்கும், ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் செய்ய முடியாத திரையில் ஒரு மனுஷன் செய்யும்போது நமக்கு ஹாப்பி ஆகும்ல, நம்மளே ஜெயிச்ச மாதிரி ஃபீல் ஆகும். இதுதான் ரஜினி சார் படங்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஹிட் ஆனதுக்கு முக்கியமான காரணம். ஏன் அவர் பல்ஸ் பிடிச்சி நடிக்கிறாரு? இப்போ கூட நிறைய பேர் சொல்லுவாங்களே, இப்போ ஞானவேல் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா சொன்னார், எப்போவுமே அவர் வந்து ஃபேன்ஸை பற்றி யோசிச்சுட்டு இருப்பார், என்னை பற்றி அவங்க என்ன யோசிப்பாங்க. கேமராமேன், அந்த படத்தினுடைய கேமராமேன் சொன்னார், 360 டிகிரியில் ஒரு செட்டுக்கு போயிட்டா அந்த ஸ்பாட்டில் 360 டிகிரியில் அவர் என்னெல்லாம் பண்ணு யோசிப்பாராம். அந்த கிரவுண்டை எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, என்ன பண்ணால் ஃபேன்ஸ் ரசிப்பாங்க, எங்கே கை தட்டுவாங்க, எந்த டெலாகை எப்படி சொல்லலாம். ஸோ இதுதான் அவருடைய சக்ஸஸுக்கு காரணம். முக்கியமான விஷயம் அவர் பண்ணுற ரோல். இன்னொன்று ஃபேன்ஸை மைண்டில் வச்சு அவர் நடிக்கிறது, அதாவது ஒரு ஸ்க்ரீனில் நமக்கு வந்து ஒரு டச்லேயே இருப்பார், அவையவா தெரியவே மாட்டார். இதுதான் அவருடைய சக்ஸஸ் காரணம். இன்னொன்று விஷயம் நம்ம தான் சொன்ன மாதிரி தான், 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை அப்பப்போ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறது. சந்திரமுகியில் என்ன கம்பேக்குங்க, பயங்கரமான ஒரு ஹீரோயிசம். அதாவது பாஷா பார்த்தீங்கன்னா, பாஷா அண்ணாமலை ஒரு ஓப்பனிங் சாங் வந்து இந்தளவு பிரம்மாண்டமாக பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ண படம் அண்ணாமலை. இப்போது ஹீரோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது. பாஷாவோட ஸ்க்ரீன் ப்ளே நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து பாஷாவை பல முறை ரீமேக் பண்ணி நடிச்சிருக்காங்க. தெரியா இருக்கட்டும், வேதாளமாக இருக்கட்டும், விஸ்வரூபமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பாஷா டச் இருக்கும். அப்படி பண்ணிவிட்டு பாபா ஃப்ளாப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்திரமுகின்னு ஃபீமேல் ஓரியன்ட் கதையில் நடிக்கிறாரு. பேரே சந்திரமுகி அப்படின்னு தன்னுடைய பேர் வைக்காமல், ஒரு ஹீரோயிசமான பேர் வைக்காமல், ஜோதியா அவங்களுடைய கதாபாத்திரத்தை முன்னிலைப்படுத்தின ஒரு கேரக்டர் நேம் வச்சு நடிக்கிறாரு. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, இண்டஸ்ட்ரி ஹிட்டு. ஸோ இதுதான் அவர் சக்ஸஸுக்கு முக்கியமான காரணம். காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாரு. நல்ல கதை, என்னை விட இன்னொரு ஹீரோயின் ஃபீமேல் கேரக்டருக்கு வந்து சூப்பரான கேரக்டர் அப்படின்னு ஓகேன்னு சொல்கிறார். யார் நடிப்பார் சொல்லுங்கள்? படையப்பா கதையில் வேறு எந்த ஹீரோ நடிக்க மாட்டாங்க. நான் ஹீரோயிசம்காக சொல்ல, ஒரு ஹீரோ ஒரு பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் பயங்கரமான ஹிட் கொடுத்த ஹீரோ ஆப்போசிட் கேரக்டர் பண்ணால் ஃபீமேல் கேரக்டரை இவரை தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு வில்லனிசம் ஒரு ரோல் கொடுக்குறாங்க. அவர் ஓகேன்னு சொல்லி நடிக்கிறாரு. இது எந்த ஹீரோவும் பண்ணவே மாட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய கேரக்டருக்கு ஈக்குவலாக ஹீரோயின் கேரக்டர் இருக்கவே இருக்காது. அப்படி அவங்க நடித்தாலும் அவங்க வந்து ரஜினி சார் அளவுக்கு பெரிய ஹீரோவாக இருக்க மாட்டாங்க, வளர்ந்து வர ஹீரோவாக இருப்பாங்க. பட் பயங்கரமாக ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா படையப்பா சந்திரமுகி மாதிரி கதாபாத்திரம் நடிக்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் அவர் தொடர்ந்து சக்ஸஸ் கொடுத்துட்டே இருக்க காரணம். சார், ஒவ்வொரு தடவையும் ரஜினி அவர்கள் தோல்வி படங்கள் கொடுக்கும்போது ரஜினி அவ்வளோதான், இதோட முடிஞ்சிட்டாரு பல ஆண்டுகளாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்து படையப்பா தான் கடைசி படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ண உடனே அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து தான் பாபான்னு ஒரு திரைப்படத்தை செய்தார். அந்த படம் தோல்வி பிறகு அவ்வளோதுக்கப்புறம் நடிக்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. திரும்பவும் வந்து சந்திரமுகி, சிவாஜி, இந்த மாதிரி பல வெற்றி படங்கள் கொடுத்தார். 2010ஆம் ஆண்டு உடம்புநிலை சரியில்லாமல் வெளியில் போனவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் கேப் விட்டு வந்த படம் லிங்கம், அதுவும் சரியாக போகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில படங்கள் சரியாக போகலை. இதோட அவ்வளோதான், ரஜினி மார்க்கெட் காலின்ற மாதிரி சித்தரிச்சுட்டு இருந்தாங்க. எப்படி வந்து தன்னை தூக்கி நிலைப்படுத்திட்டு வராரு திரும்ப மீண்டும், எப்படி, என்ன காரணம் அது? இல்லை, நான் இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே ஒரு சின்ன மாறுதல் மட்டும் பண்ணிக்கிறேன். பாபாவோ லிங்காவோ சரியாக போகாத படம்னு ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா பாபா வந்து கலெக்ஷன் பண்ணது அப்போவே 40 கோடிக்கு மேலேன்னு நினைக்கிறேன். இது அந்த காலகட்டத்தில் எந்த ஹீரோவும் அச்சீவ் பண்ண முடியாது. பாபா ஏன் ஃப்ளாப்னு ஒரு பேர் வெளியே வந்துச்சுன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அந்த படம் லாபம் கொடுக்கல. அது வந்து தப்பான வியாபாரம், நிறையா விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அந்த காசு அவங்களால மீட் பண்ண முடியல. ஸோ தோல்வின்னு வந்துருச்சு. திருப்பி கொடுத்த பணம் மட்டுமே 10 கோடி ரூபா. இது வந்து சில நடிகர்களுக்கு அப்போது வந்து அந்த காலத்தில் 10 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணாலே பெரிய படம், பம்பர் ஹிட்டு. ஸோ அதனால் பாபா படம் ஃப்ளாப்னு நான் ஒத்துக்க மாட்டேன். 2014ஆம் வருஷம் லிங்கா, கத்தி ரெண்டும் ஒரே வருஷம் ரிலீஸ் ஆகுது. கத்தி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு 2வது 100 கோடி ரூபா, அதே மாதிரி 150 கோடி ஃபஸ்ட் டைம் அடிக்கிறார். கத்தி திரைப்படம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். விஜயோட எத்தனையோ ஹிட்டான படங்களில் கத்தி வந்து ஒன் ஆஃப் தி சூப்பர் டூப்பர் ஹிட்டு, ஃபேன்ஸும் மறக்கவே மாட்டாங்க. ஸோ 150 கோடி ரூபா கலெக்ட் பண்ண கத்தி சூப்பர் டூப்பர் ஹிட்டு
188 கோடி கலெக்ட் பண்ண லிங்கா திரைப்படம் ஃப்ளாப் அவரோட கரியரில். இதுதான் அந்த வேறுபாடுன்னு நான் சொல்ல வரேன். லிங்கா திரைப்படம் நல்லா தான் போச்சு, ஆனால் வியாபாரம் வந்து தப்பான வியாபாரம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதிகமான காசு கொடுத்து வாங்கிட்டாங்க, அதனால அது ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வருது. நீங்கள் சொன்ன இது ஓகே. அதுக்கு முன்னாடி கோச்சன் படம் பெருசாக போகல, அதுக்கப்புறம் லிங்கா பண்ணுறாங்க, அதே ப்ரொடக்ஷன் கம்பெனி இராஸ்க்கு பண்ணுறாங்க. லிங்கா படம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து டேலி ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் கம்பேக் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு தோல்வி அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கட்டமைக்கப்பட்டாலும் கம்பேக் ஏன் ஸ்ட்ராங்காக வராருன்னா தன்னை மாற்றிக்கிறது தான். தன்னுடைய ஸ்டைலை மாற்றிக்கிறாரு, டேரக்டர் அந்த மாதிரி உள்ளே கூப்பிட்றாரு. கபாலி வந்து ஒரு பெரிய கம்பேக், என்ன மாதிரி ஓப்பனிங் கொடுத்த படம், தன்னோட லுக்கை மாற்றிக்கிறாரு. லிங்காவில் டூயட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி போகும். ராஜா காலத்து கதை தான் முக்கியமாக இருந்தாலும் அந்த பேட்டர்னை ஃபுல்லு மாற்றி அவுட் அண்ட் அவுட் ஒரு ஓல்டர் கேரக்டரில் பண்ணுறாரு, கேங்ஸ்டர் கேரக்டர் பண்ணுறாரு. ஸோ அது ஒரு பெரிய கம்பேக். நீங்கள் சொன்னதான் தன்னை மாற்றிக்க நடிக்கிறார்ல, இந்த கால இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி. அது எத்தனை பேர் நடிக்கிறாங்கன்னு தெரியல, அப்படி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் ஃபீல்டில் இருக்கார். அதாவது சார், சமகாலத்தில் வந்த இவருடன் வந்த சமகாலத்தில் வந்த நிறைய நடிகர்கள் வந்து இன்று வந்து சில பேர் வந்து இண்டஸ்ட்ரியிட்டே ஒதுக்கிட்டாங்க, சில பேர் வந்து வேறு விதமான கேரக்டர்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஏன் ரஜினிகாந்துக்கு மட்டும் வேறு விதமான கேரக்டர் பண்ண எந்த இதுவுமே முன்னோரலையா? இல்லை அவர் எப்பவுமே கிங்கு தான், நம்ம அவர் மாற்றவே கூடாதுன்னு எல்லா இயக்குநர்களும் நினைக்கிறாங்களா? இல்லைங்க, அவர் ட்ரை பண்ணுறாருங்க, ஒரு கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணணும் ட்ரை பண்ணுறாரு. பட் ஃபேன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்களே. காலாலாம் ரொம்ப போல்ட் அட்டம்ப்ட் தான் அவர். ஒரு பேரங்குட்டியோடு வந்துட்டு ஒரு ஏரியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள், லாஸ்ட்டில் அது ஒரு மாதிரி ஒரு பொய்ட்டிக்காக தான் கதை போகும். பட் ஏற்றுக்கல. லால்ஸ் எல்லாம் பண்ணுறாரு, கொஞ்சம் அவேவை போய் பண்ணலாம், அட்லீஸ்ட் கெமியோ ட்ரை பண்ணலாம், ஏன்னா ஹீரோவை ஏற்றுக்க மாட்டாங்க, அதான் ஏற்றுக்க மாட்டாங்க. ஃபேன்ஸ் வந்து ரஜினி சாரா ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. அவர் கேரக்டர் என்ன வேணால் பண்ணிட்டோம், அட்டகாராக பண்ணிட்டோம், ஒரு புவர் பீப்புளாக எப்படி வேணால் பண்ணிட்டோம், லோவர் மிடில் கிளாஸாக பண்ணிட்டோம். அவர் என்ன பண்ணாலும் கதாபாத்திரம் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோவாக இருக்கும். ஒரு ஃபைட் பண்ணணும், ஒரு மாஸாக இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இயல்பாக எப்படி சொல்கிறது, ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஒரு அவார்ட் கைண்ட் ஆஃப் ஃபில்ம் மாதிரி ரஜினி சாரை பார்க்க யாரும் ஆசைப்படல. நீங்கள் கேரக்டர் என்ன வேணால் பண்ணிக்கிங்க தலைவா, ஆனால் வந்தீங்கன்னா சும்மா மாசாக வரணும். அப்படி தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் 5வது தலைமுறை ரசிகர்களும் அவர் அப்படி தான் பார்க்க ஆசைப்பட்றாங்க. அது எல்லாருக்கும் அமையாதுங்க. அது வந்து ஒரு கட்டமைப்பு. ஒன்று ரஜினி சார் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறாரு, சினிமாவை ரொம்ப லவ் பண்ணுறாரு. இது வந்து சங்கர் சார் ஒரு விஷயம் ஒரு நாள் சொன்னது, மற்ற தொழிலை நீங்கள் விரும்பி ஏற்றிக்கலாம், நீங்கள் படிச்சுட்டு அதுக்கான ட்ரைனிங் எடுத்துகிட்டு அந்த தொழிலுக்குள்ளே போயிடலாம். பட் சினிமாவில் சக்ஸஸ் வேணும்னா சினிமா அவங்கள ஏற்றுக்கணும். அது எல்லாருக்கும் அமையாது. நீங்கள் என்ன தான் திறமையாக இருந்தாலும் ரொம்ப இப்படி நிறையா படிச்சுட்டு வந்தாலும் சக்ஸஸ் கிடைக்கணும்னா சினிமா அவங்களை ஏற்றுக்கணும். அது ஒரு அமைப்பு அப்படின்னாரு. அந்த அமைப்பு ரஜினி சாருக்கு வந்து ஏதோ இருக்கு போல இருக்கு. பொதுவாக எந்த நடிகர்கள் வந்தாலுமே குறிப்பாக ஏன் ரஜினி மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் சில நடிகர்கள் வந்து ரஜினிக்கு மார்க்கெட்டு இல்லை, ரஜினியோட நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்கிற வைக்கிறதுக்காகவே சில பேர் வந்து இன்னமும் உட்பட்டுகிட்டே இருக்காங்க சமூக வலைத்தளங்களில். ஸோ இதெல்லாம் சொன்னால் நம்பிடுவாங்களா மக்கள்? உண்மையிலே வந்து ரஜினி பெரிய ஆள் இல்லையா, ரஜினி சூப்பர் ஸ்டார் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்பிடுவாங்களா இவங்க சொல்கிறதுனால? இல்லைங்க, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து விஜய் தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கடந்த 3 வருஷமாக அவர் பண்ண எல்லா படத்தையும் ரஜினி படத்தோட கம்பேர் பண்ணி தான் பார்க்குறாங்க. லியோ தான் அவர் நடித்ததுலேயே அதிகம் கலெக்ட் பண்ண படம் அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ் நம்புகிற படம். அந்த படத்தை எதோட கம்பேர் பண்ணாங்க, ஜெயலலிதோட தான் கம்பேர் பண்ணாங்க. இப்போ வந்து கோட் படத்தையும் ரஜினியோட முந்தைய படத்தை தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பேரிசன், அந்த பேராமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு அளவுகோல், அது வந்து ரஜினி ஃபிக்ஸ் பண்ணது, அதை மாற்றவே முடியாது. இப்போ அடுத்தடுத்த படம் வரும்போது அது இன்னும் அந்த அந்த பவுண்ட்ரி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி தான் வைக்கும். கூலி திரைப்படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஒருவேளை இல்லை, கோலிவுட்டின் முதல் 1000 கோடி அடிக்கக்கூடிய படம் அந்த படமாக தான் இருக்கும். ஜெயிலர் 2க்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து 2 படங்க 74 வயசில் யாருங்க அப்படி நடிப்பாங்க ஓகே. 2 படம் பம்பர் ஹிட் ஆகும்போது, அதுவும் ஒரே ப்ரொடக்ஷன், 2 படத்துக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இது அதான் நீங்கள் ஃபேன்ஸ் சொல்கிறதுனால, அதாவது ரஜினி பிடிக்காத ஃபேன்ஸ் சொல்கிறதுனால அது மாறப்போவதில்லை. எப்போ இருந்தாலும் இப்போதைக்கு சொல்கிறேன், எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் காலத்தை விட்டுருவோம், அவங்களாம் அடித்தளம் போட்டவங்க, அவங்கள விட்டுலாம். அதுக்கப்புறம் வந்த நடிகர்களில் கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய பெஞ்ச்மார்க் கிரியேட் பண்ணது ரஜினி சார் தான், அதை மறுக்கவே முடியாதுல்ல. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ரஜினிகாந்த் அவர்கள் படங்களால் உலகம் முழுக்க வந்து தமிழ் சினிமாவுடைய மார்க்கெட் பெருசாச்சு. நம்ம எல்லாருமே தெரியும், ஏன்னா ரஜினி படங்கள் தான் முதல்ல உலகம் முழுக்க படங்களே வெளியாச்சு. ஆமாம், அவர் உருவாக்கின மார்க்கெட்டில் தானே சார் மற்ற நடிகர்களுமே வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க யாரும் தனக்குன்னு ஒரு புதுசாக ஒரு மார்க்கெட்டை எங்கேயும் உருவாக்கலையே. அப்படி இருக்கும்போது வந்து ரஜினி வந்து எப்படி இவங்க வந்து நான் வந்து ரஜினிக்கு மேலே போயிட்டேன்னு எப்படி சொல்லலாம் இவங்க மற்ற நடிகர்கள்? இல்லை, சொல்ல முடியாது, சத்தியமாக இல்லை. இப்போ வரைக்கும் கோலிவுட்டினுடைய அதிகம் கலெக்ட் செய்யப்பட்ட படங்கள்னா 2.0 தான் டாப்பில் இருக்குது. அதையே இன்னும் பிரேக் பண்ணலையே. சிவாஜியில் தான் முதல்ல பெரிய ரிலீஸ் ஆகுது. சிவாஜி தான் வைட் ரிலீஸ். சென்னையில் வந்து அப்போ 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க, அது பெருசாக பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு எந்த படம்னா
தசாவதாரம் கமல் சார் படம். ஸோ வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு மார்க்கெட் ஓப்பன் பண்ணி விடுறது சிவாஜி திரைப்படம் தான். சங்கர் சார் அதுக்கு முன்னாடி நிறையா படம் பண்ணியிருக்காரு. பட் ரஜினி சாரோட சேர்ந்து பண்ணும்போது தான் அவர் சில்வர் ஜூப்ளி கொடுக்குறாரு. அவர் அதை வெளியில் சொல்லியிருப்பார், எனக்கு முதல் சில்வர் ஜூப்ளி வந்து சிவாஜி திரைப்படம் தான் சொல்லி. அந்த மாதிரி வேர்ல்டு வைடு கோலிவுட்டுக்கு பெரிய மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்தது ரஜினி. இப்போ வரைக்கும் டாப்பில் இருக்கிறது ரஜினி. ஸோ இந்த நம்பர் 1 விஷயம் அவங்க இப்போ பேசுறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாலிடிக்ஸ் போயிட்டதுனால அவங்க கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க. ஒருவேளை அந்த 69வது திரைப்படம் வரும்போது பேசுவாங்க, பட் அந்த படம் வரும்போது பார்த்துக்கலாம். சார், ரஜினிகாந்த் அவர்களிடமிருந்து ரசிகர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நிறையாங்க. அவர் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், அந்த ஃபிலாசபி பேசுகிற ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ரேர். அது வந்து ஏகே பேசி பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட வந்து ட்ராவல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக பேசியிருக்காரு. ரஜினி சார் எந்த மேடை கிடைச்சாலும் அவரோட பேசுகிற விஷயம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஒரு லைஃப் ஃபிலாசபி சொல்லிட்டு போயிடுவார், அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவார். அதை நம்ம ஃபாலோ பண்ணால் அவர் பர்ஃபெக்டாக இருக்கும். அவர் சொல்கிறத மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதும். நிறையா விஷயம் ரொம்ப ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் ஆகிற மாதிரி பேசுவார். தோனி வந்து மேட்ச் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவர் பேசுகிற ஃபிலாசபி ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ரஜினி அவர்கள் வந்து படத்தில் சொன்ன பஞ்ச் டயலாக்லாம் விட்டுருங்க, அவர் எந்த ஆடியோ லான்ச்சாக இருந்தாலும் சரி, எந்த மேடையாக இருந்தாலும் சரி, அவர் பேசுகிற எல்லா ஃபிலாசபிகளும் நம்ம ஃபாலோ பண்ண சூப்பராக இருக்கும். சார், ரஜினிகாந்த் ரசிகர்கள் சில பேர் வந்து தலைவா போதும், தலைவா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நல்லா இருங்க, நீங்கள் நல்லா இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவா நீங்கள் படம் கொடுத்துட்டே இருக்குன்றாங்க. ரஜினிகாந்த் ரசிகரை நீங்கள் வந்து எதை எடுத்துப்பீங்க இதில்? இல்லைங்க, போதும் தலைவா நடிக்காதீங்கன்னு சொல்கிறவங்க ரசிகர்களே கிடையாது. வேலைக்கு என்னங்க ஓய்வு, பிடிச்ச வேலையை பண்ணிட்டே இருக்க வேண்டியதான், வீட்டில் சும்மா முடங்கி உட்கார முடியும். இது இன்ஸ்பிரேஷனுங்க. 74 வயசில் ஒரு மனுஷன் இதில் ஓடிட்டு இருக்காருன்னா அது இளைஞர்களுக்கு இல்லை லைஃப்பில் தோத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதை பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். ஸோ ஃபேன்ஸ் யாருமே ரஜினி தலைவர் நடிக்காதீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க, உடம்பை பார்த்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. அது அவருக்கு தெரியுமே. இப்போ ரீசெண்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். ஆனால் அவர் பிளான் பண்ணி ஷூட்லாம் முடிச்சுட்டு வந்தானே அட்மிட் ஆகிறாரு. சாகிற வரைக்கும் தலைவர் நடிப்பார். அவர் முதல்ல சொல்ல எனக்கு பிடிச்சமான வேலையை நான் பார்த்துட்டு இருக்க போகிறேன்னு சொல்கிறார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதில் நிப்பாட்டே வேணாம், கடைசி வரைக்கும் என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க. அதுதான் ஃபேன்ஸ் கேட்குறது. சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.